நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் நம்ம ஹேரை எப்படி ஷாம்புவே போடாமல் ஷாம்பு மாதிரி நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதை எப்படி வாஷ் பண்ணலாம், அதுக்கு தலையில் என்ன தம்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்டுங்களா? அது வாஸ்தவம் தான். நான் சொல்கிறத நீங்கள் 30 டேஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு விசிபிள் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஹேர் லாஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஹேர் க்ரோத்துக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை தான். அந்த கற்றாழையை வந்து இந்த மாதிரி வெட்டி தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லோ கலரில் வரும். இந்த தண்ணி எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம வந்து க்யூப்பாக வெட்டி போட்டுக்கலாம். நான் வந்து தொளி எடுக்க மாட்டேன், தொளியோடு தான் போடுவேன். ஏன்னா 2 ஹவர்ஸ் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே ஊறிட்டு அதனால். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம வந்து கற்றாழையை அரைக்க போகிறோம். அரைக்கும் போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஜெல்லியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு தேவை கொஞ்சம் வாட்டரியாக. ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றி இப்போ நான் அரைச்சி அந்த ஜூஸை மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் வந்து தலையில் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபுல்லாக ஒட்டிக்கிடும். ஸோ வெறும் வாட்டர், அதாவது அந்த தண்ணியை கற்றாழையோடு மிக்ஸ் பண்ணி அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம தலையில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேர் ஆயிலாம் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், பார்த்து செஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஆயில் தேவைப்படுது அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்களே ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. பிஸி பீப்புள் மட்டும் இதை வந்து பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஹேர் ஆயில் வந்து எனக்கு யூஸ் ஆனது. ஸோ எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து பண்ணிக்கோங்க. செஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஹேர் மாஸ்க் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த ஹேர் மாஸ்க் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டானது வந்து இந்த கற்றாழை தான். இந்த கற்றாழை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கற்றாழையை தலையில் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும், சரிங்களா? 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஒரு பேக் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பேக்? அதுதான் பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரி மெத்தட் வந்து நான் வீக்லி த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக வீக்லி 3 டைம்ஸ் தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதில் வந்து 2 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுவேன், 1 டைம் டீப் ஆயிலிங் யூஸ் பண்ணுவேன், சரிங்களா? அதுக்கு வந்து நான் என்னோடய சீகக்காய் யூஸ் பண்ணிக்கிறேன். சீகக்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து பத்தும். ஸோ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் வந்து அரிசி வடித்த கஞ்சின்னு சொல்லுவாங்க, அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும், நல்லா கெட்டியாக, தண்ணியாக யூஸ் பண்ணக்கூடாது, ஜெல்லி மாதிரி கெட்டியாக இருக்கிற அரிசி வடித்த தண்ணி, அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அந்த சீயக்காய்க்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், சரிங்களா? சப்போஸ் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ரைஸ் இருக்குல்ல, நம்ம வேக வச்ச சாப்பாடு ரைஸு, அந்த ரைஸை நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி அதை பேஸ்ட் ஆக்கி கூட இது கூட நீங்கள் யூஸ் பண்ணி 1 ஹவர் ஊற வைக்கணும். இது கூட நம்ம வந்து 1/2 லெமனும் புழிஞ்சிக்கலாம். இந்த லெமன் எதுக்கு அப்படின்னா நம்ம ஹேர் வந்து நல்லா உதிரி ஆகிறதுக்கும் ஷைனாக இருக்கிறதுக்கும் தான் அந்த லெமன். இதெல்லாம் போட்டு ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் ஊற விட்டுக்கிடணும். இதை ஊற விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம என்ன செய்வோன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுவும் எதை வச்சு அரைக்க போகிறோன்னா அரிசி வடித்த அந்த கஞ்சியை ஒரு பவுல் வந்து இதே மாதிரி ஜெல்லியாக எடுத்து வச்சு அதை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ஸ்மூத் பேஸ்ட் வந்து நம்மளோட சீயக்காயில் உள்ள அந்த சோப் நட்டோட பவர் வந்து இந்த மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? இல்லைன்னா ஏதோ பொடியை போட்ட ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பவுல் நீங்கள் வந்து கஞ்சி தண்ணியை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபார்மாக இருக்கும், நல்லா ஃபோம் கிடச்சிருக்கும், நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இதை யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் என் தலைக்கு வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மிக்சியில் அரைச்சி தலையில் யூஸ் பண்ணும்போது அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ நம்ம வந்து 10 மினிட்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், கற்றாழையை தலையில் தேய்ச்சி ஊற விட்டுருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது ஏன் சிஸ்டர் வெறும் ட்ரை ஹேருக்கே நீங்கள் வந்து ஷேக்காக யூஸ் பண்ணலாம்ல, ஆயில் அப்ளை பண்ணிட்டு, ஏன் நீங்கள் இப்படி பண்ணலை? நீங்கள் வந்து பண்ணலாம். அது வந்து ஓவர் ஆயிலிங் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஷேக்காக யூஸ் பண்ணலாம். இல்லையா, அந்த மாதிரி தலையில் வெட்டாக இருக்கும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி ஷேக்காய் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். டீப் ஆயிலிங் பண்ணும்போது ஷேக்காய் போடுறது வேறு மாதிரி, இது வந்து வேறு மாதிரி. டீப் ஆயிலிங்க்கு வந்து நீங்கள் ஷேக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்காது, மறுநாள் நீங்கள் என்ன தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இது அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இதையும் அப்ளை பண்ணி 10 to 15 மினிட்ஸ் உங்கள் தலையில் இருந்தால் போதுங்க.
அதுவே உங்கள் ஹேருக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். மெயினாக ஸ்கால்ப் ஃபுல்லுத்துக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிட்டு உங்கள் முடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தலை வந்து ஈரமாக இருக்குது, அந்த ஈரத்தோடு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணும்போது நல்லா நம்ம ஹேர் வந்து சோக் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து சோப் நட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஷேக்காயில், நிறைய இன்க்ரீடியன்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஹெர்பல் ஷாப்பில் கூட நீங்கள் வந்து ஷேக்காய் பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி உங்களுக்கு ஷேக்காய் வேணாலும் சொல்லுங்கள், நான் தாரேன். எனக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஷேக்காய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஸ்டார்டிங் நான் வந்து ஷேக்காய் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நிறைய ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணி என் ஹேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டேன். அதுலேயே இப்போது எனக்கு 1-2 ஷாம்பூஸ் தான் இப்போ வந்து செட்டே ஆகும். அந்த மாதிரி நான் என் ஹேருக்கு என்ன செட் ஆகுதோ யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஷேக்காய் மட்டும் விட மாட்டேன். வீக்லி த்ரைஸில் 2 டைம்ஸ் நான் வந்து ஷேக்காய் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் நான் வெளியில் இன்ஸ்டண்ட்டாக கிளம்பணும், எனக்கு வந்து டைம் ப்ராசஸ் கிடைக்கல அப்படிங்கிற டைமிங் மட்டும்தான் நான் என்ன செய்வேன்னா ஷாம்பூ யூஸ் பண்ணுவேனே தவிர மிச்சபடி நான் வந்து ஷேக்காய் தான் ஃப்ரீ டைமிங்கில் நான் ஷேக்காய் தான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக ஷேக்காய், ஒரு நாள் ஃப்ரீயாக தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் வந்து உண்மையாக அவ்வளோ சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் பாருங்கள் நல்லாவே அலசி விட்றேன். ஏன்னா உங்கள் ஹேர் ஃபுல்லுத்துக்குமே அது வந்து பிடிக்கணும் இல்லைங்களா? அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தலை ஃபுல்லாக அங்கங்கே அப்படி தலைமுடி சுருண்டு இருக்குல்ல, அப்படி இருக்கும். இன்னொன்று நம்ம கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா செகண்ட் டைம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம இன்னொரு கொஞ்சம் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவோம், இன்னொரு டைம் கிளென்ஸ் ஆகணும் அப்படின்னு, அதே மாதிரி தான் ஷேக்காயும் கொஞ்சத்தை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவேன். ஏன்னா நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு 10 to 15 minutes கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து செகண்ட் டைம் அப்ளை பண்ணுறதுக்கும் நான் வந்து ஷேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணது தான், அதிலே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஹேரை என்ன செய்ய போகிறோம்னா நல்லா அலசி விட போகிறோம். சரிங்களா? இப்படி அலசி விடும்போது ரொம்ப கசக்காதீங்க, லைட்டாக அலசுங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் அலச உங்களுக்கு தெரியும் லைட்டாக பபிள்ஸ் வர ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஹேரை வந்து அப்படியே இழுத்தோணும். இப்போ பாருங்கள் நிறைய சிக்கலாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சிக்கல் எல்லாமே அப்படி நம்ம இந்த ஹேர் வாஷ் பண்ணி முழுசாக முடிக்காமல் எப்படி சிக்கல் இல்லாமல் ஹேர் சில்கியாக இருக்குது அப்படின்னு நீங்களே விசிபிளாக கண் முன்னாடி பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் இப்படி பார்க்குறதே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கு எப்படி இருக்கும் அப்படி பாருங்கள். ஜஸ்ட் 30 days இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு ஷேக்காய் யூஸ் பண்ணுங்கள், ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் என் தலையில் நான் வந்து அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து அப்படியே பபிள்ஸ் வருது, லைட்டாக தான் வரும். ரொம்ப அப்படியே ஷாம்பு போட்ட ஃபீலிங்லாம் இருக்காதுங்க. ஆனால் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஷாம்பு போட்ட ஃபீலிங் இருக்கும், அதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நல்லா அலசணும். நல்லா கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக நல்லா அலசணும். இதுக்கு வந்து பொறுமை தேவை, நமக்கு வந்து ஃப்ரீ டைம் தேவை. இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் இதை சக்ஸஸ் பண்ண முடியும். எனக்கு பொறுமையும் கிடையாது, எனக்கு டைமும் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது. சாரி. இல்லைனா வீக்லி ஒன்ஸாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது தயவு செஞ்சு ஷேக்காய்க்கு மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லா ஹேர் வாஷ் பண்ணி மொத்தத்தையுமே வெளியில் போக விட்டுருங்க. அரையும் குறையமாக கழுவி விட்டீங்க அப்படின்னா அதுவே நம்ம ஹேர் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம், ஒரு மாதிரி இருக்கும், சிக்கல்லாம் எடுக்க முடியாது அந்தளவு இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து செகண்ட் டைம் நான் வந்து அந்த ஷேக்காய் போட போகிறேன். சரிங்களா? அப்போது ஸ்கேல்ப்பை தான் மெயினாக வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண. மண்டைக்குள்ளே நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் நம்ம ஹேர் ஆயிலு, நம்ம ஹேர் பேக்கு எல்லாமே வரும். நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து நம்ம ஹேரில் வந்து சுரக்க தான் செய்யும் இதை போட்டால். ஸோ அந்த அளவு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். அந்த காலத்தில் எல்லோரும் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் ஹேர் நல்லா தான் இருந்திருக்கு. நம்ம கெமிக்கலுக்கு போகும்போது தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் நிறையா வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு நேச்சராகவே நமக்கு ஹேர் வந்து நல்ல ஹேர் தான். ஸோ அதை நம்ம தான் கெடுத்துக்கிறோம். அதை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஹேர் நம்ம கெடுக்க மாட்டோம், அழகாகவே வளர்த்துக்கலாம். இது வந்து நான் அனுபவப்பட்டு அடி வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கே நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போல எனக்கு தெரியல. அப்போ வந்து அம்மா தான் ஃபுல்லாக கேர் பண்ணுவாங்க நம்மளோட ஹேரை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஹாஸ்டல், கொஞ்சம் அவுட்டிங், கொஞ்சம் வெளியில் அப்படின்னு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இதை கண்டுக்கிடாமே விட்டேன். ரொம்ப ஹேர் லாஸ். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் மெயின்டைன் பண்ணி நம்மளே ப்ரொடக்ட் பண்ணாமல் வேறு யார் பார்க்க போகிறா. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நம்ம அம்மாலாம் இதை யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஹேரை வம்பாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க.
காது கொடுத்து கேட்கல. பட்டதுக்கப்புறம் தான் திருந்துவோம் பார்த்தீங்களா, இப்போ பட்டதுக்கப்புறம் தான் திருந்த ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஹேரை நான் ப்ரொடக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்காக ஷாம்புவே யூஸ் பண்ண வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஷேக்காயும் யூஸ் பண்ணுங்கள், ஷாம்பும் யூஸ் பண்ணுங்கள். பட் உங்கள் ஹேரை ஹெல்த்தியாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சிக்கல் இருந்த மாதிரி இருந்துச்சு என் ஹேரு. இப்போ எப்படி ஷைனியாக சில்கியாக ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி ஆயிருங்க. நீங்களுமே யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து இப்போ ஒரு சிக்கல் இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. சரிதானா. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து வாவ், அதாவது இப்போ நான் சொல்லி பார்க்குறத விட நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் தெரியும். இப்போ நம்ம வந்து 1000 வந்து சொல்லலாம், நான் எனக்கு இப்படி வளர்த்தேன், நான் அப்படி வளர்த்தேன் அப்படின்ட்டு. கிடையாது, அதை நீங்கள் உணரும் போது தான் உண்டு. நம்மளை ஏகப்பட்ட வீடியோஸ் பார்ப்போம் யூடியூப்பில், கரெக்டு தானுங்களா. நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட முடியுமா, எல்லாத்தையும் மண்டக்குள்ளே போட முடியுமா, முடியாது. ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அது 1 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட் வீடியோலேயே அதை தான் சொல்லியிருப்பேன். ஒன்று ட்ரை பண்ணிங்களா, அதை 1 மாதம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் சேஞ்சஸ் தெரியும். அதை விட்டுட்டு நம்ம அதை பேக் பண்ணுவோம், இந்த பேக் போடுவோம், வாரத்தில் இத்தனை போடாதீங்க. அது பெரிய தப்பு. நான் நிறைய அதையும் அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த செட் ஆகிற திங்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை செட் ஆகிறதுக்கு பேட்ச் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் டேண்ட்ரஃப் வீடியோலாம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளே இதாங்க. இப்போ நல்ல ஹேர் நான் வாஷ் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்கு என் ஹேரு. சரிங்களா. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒன்று ஃபேனில் ட்ரை பண்ணுவேன் ஹேரை, இல்லையா சன்னில் வெளியில் போய் அழகாக நீட்டாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் ஹேர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணி ஹேர் மாஸ்க் எல்லாமே போடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம், தலையை காய வைக்க ஒரு 1 மணி நேரம், மொத்தமாக எனக்கு வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தேவைப்படும் என் ஹேரை இவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக கொண்டு வரதுக்கு. ஏங்க எவ்வளவோ பண்ணியாச்சு, இதை பண்ண மாட்டோமா, ஒரு நாள் ரெஸ்ட் இல்லை, 2 மணி நேரம் நான் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. பண்ணி தான் இப்படி நான் இவ்வளோ அழகான ஹேரை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஹேர் கூட. நீங்கள் உங்கள் ஹேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இன்டேக் நல்லா பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாகவே விசிபிள் சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லையா அப்போ நீங்கள் அதில் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது எப்படி உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணணும்னு. நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்கள் தான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஓகே ஃபேமிலிஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.